எதுவும் மாறின மாதிரி தெரியல. தூய சக்தின்னு சொன்னாரு. இருக்கிற ஊழல்வாதி, எக்ஸ் அமைச்சர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு சேர்த்துக்கிட்டா, அப்ப மட்டும் தூய சக்தி ஆயிருவாங்களா? அவங்க தீய சக்தி. தீய சக்தியும் மறுபடியும் நீங்க சேர்த்தீங்கன்னா, நீங்களும் தீய சக்தி தானே ஆவீங்க. வெளியே செய்வார். பொறுமையா செய்வார். எங்க தலைவர் வந்து எப்பவுமே பொறுமையா செய்வார். அஜெண்ட் போட மாட்டார். எதுவும் மாறின மாதிரி தெரியல. தூய சக்தின்னு சொன்னாரு. இருக்கிற ஊழல்வாதி, எக்ஸ் அமைச்சர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு சேர்த்துக்கிட்டா, அப்ப மட்டும் தூய சக்தி ஆயிருவாங்களா? அவங்க தீய சக்தி. தீய சக்தியும் மறுபடியும் நீங்க சேர்த்தீங்கன்னா, நீங்களும் தீய சக்தி தானே ஆவீங்க. நீங்க தூய சக்தினா, ஏற்கனவே வந்து ஒரு யங் மினிஸ்டர் அமைச்சர் உருவாயிருக்கு. அவங்கள வச்சு நீங்க நல்லா டெவலப் பண்ணலாம். அவங்களே நல்லா தான் பண்றாங்க. அமைச்சர் ரமேஷ்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு மறுபடியும் வந்து முன்னாள் ஊழல்வாதிகளையே கூட்டிட்டு மறுபடியும் உங்க கட்சியில சேர்க்குறீங்க? அதாவது அவங்க வந்து எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வர்றதை பார்த்தா அவங்க எதிர்பார்த்து தான் வராங்க. அதான் இருக்கு. ஆதாயம் அதை ஒரு எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்தா திருப்பி நான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன். அதே தொகுதியில இருந்து நீங்க வின் பண்ணுங்க. அவர் சின்னத்துல இருந்து என் கட்சியில இருந்து வின் பண்ணுங்க. எனக்கு மெஜாரிட்டி காட்டுங்க. அவங்க எல்லாரும் ஊழல்வாதி தான். அவங்க ஊழல் பண்ணதுனால அவங்க சொத்தை காப்பாத்திக்க தான். ஏற்கனவே ஒரு 10 வருஷம் அமைச்சராக இருந்தவங்க, 15 வருஷம் அமைச்சராக இருந்தவங்க அவங்க கொள்ளடிச்சு திருப்பி அவங்க ஊழல் குற்றச்சாட்டுகளே இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை இருந்து அங்க வந்தாங்கன்னா அவங்க சொத்தை காப்பாத்தி தான் வராங்க. வேற எதுவும் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாம அவங்க வரல. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே அவங்க ஊழல் பண்ணியிருந்தாங்களா, அந்த குற்ற நிரூபணப்படுத்தி அவங்க மேல கண்டிப்பா வந்து ஆக்ஷன் சிவியரா எடுக்கணும். இதை வந்து முதலமைச்சர் கருத்தில் கொண்டு அதை பண்ணணும். எதனால பண்றாங்கன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு. நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ண விட மாட்டோம்னு சொல்றாரு. அதோட ஆக்ஷனால நாங்க அதை பாக்குறோம். ஏன்னா ஒரு எக்ஸ் மினிஸ்டர்லாம் ஏதோ சிங்கப்பூர்ல போய் பதுங்கி இருக்கிறா சொல்றாங்க. அவர் தப்பு செய்யலாம், சிங்கப்பூர்ல ஏன் பதுங்கி இருக்காரு? இங்கேயே அவரு கேஸ் வந்து எதிர்கொள்ளலாம்ல. அவர் நிறைய கேஸ் எதிர்கொண்டவர் தானே, எதிர்கொள்ளலாம்ல. சூப்பரா இருக்கு. ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு. பொறுமையா இருந்தா பொறுமையா செய்வார். நான் இப்பதானே வந்திருக்காரு. பொறுமையா செய்வார். பயம்புத்துறாங்க. சும்மா பயபுத்தி பாக்குறாங்க. இப்பதான் நம்ம ஆட்சியில வந்திருக்காரு. இன்னும் எல்லாம் கத்துக்கினா வராங்க. இந்த உட்கார்ந்தாதான் பண்ண முடியும். மத்தவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம என்ன செய்யறோமோ அது செய்வோம். அவ்வளவுதான். செய்யறேன்னு சொல்றாரா செய்வார். பொறுமையா செய்வார். அஜெண்ட் போட மாட்டார். பொறுமையா பேசுவாரு. பொறுமையா செய்வார். எல்லாம் கத்துக்கணும்னா ஆட்சிக்கு வரலையே. எல்லாம் அந்த பதவியில உட்கார்ந்த பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமா, அது பேசுனது வந்து நல்லா பேசினாரு. அவங்க ஆட்சி விட்டு ஏந்து போன பிறகு இன்னும் சூப்பரா பேசினாரு. இந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. டைலாக்லாம் சினிமாலாம் மாத்த முடியாது. அரசியலுக்கும் வந்துட்டா அரசியல் வேலை மட்டும்தான். அது விட்டுட்டு தானே இதுல வந்திருக்காரு. வெளியே செய்வார். பொறுமையா செய்வார். எங்க தலைவர் வந்து எப்பவுமே பொறுமையா செய்வார். அஜெண்ட் போட மாட்டார். மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார்னா அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏமாத்த மாட்டார். ஆமா, எல்லாமே பண்ணிட்டு இங்க வந்து இவர்கிட்ட வந்து எல்லாம் சேர்றாங்க. ஒரு ஆதவங்க. ஆமா, இவர் எந்த கூட்டாளி கட்சியும் இல்லாத இவர் தனி மரமா நின்று இருந்தாரு. தனியா நின்று எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம் எங்களுக்கு. அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம என்னவோ அதான் செய்யணும். சொல்றவங்க வந்து 1000 சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு? அதுதான். ஆட்சிக்கு வந்து உக்காந்தா நம்ம வேலையை நம்ம செய்யணும். அவங்க வேலையை அவங்க செய்யணும். ஆட்சி வந்து இதுதான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கட்சிக்காரங்கெல்லாம் மாறி வராங்க தான் பெரிய இதுவாக இருக்கு. அதாவது வந்து இவங்க கிட்ட வந்து இந்த அரசியல்வாதிகளாண்ட வந்து இவங்க வந்து தேவையில்லாத இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட அரசு வந்து அவங்களுடைய இந்த செலவினங்களை அவங்க பேர்ல வைக்கணும். வந்த உடனே வச்சு அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வளர்ந்து வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் அப்படிலாம் போறாங்க. மற்றபடி அவங்க எந்த கொள்கை ரீதியும் கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து.